ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசுவோடு கூட பேசும் வாரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல வருஷங்களாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ தூரம் ஒரு அற்புதமான பாதையில் வசனங்களை தியானிப்பதுக்கு தேவன் உதவி செய்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்க நேரத்தை செலவு செய்து நம் மத்தியில் வசனங்களை விதைத்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பார்க்குற நீங்கள் மற்றவர்களோடு கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வசனங்களை பார்க்கட்டும், வசனத்தோடு இணைக்கப்படட்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நேற்று தினமெல்லாம் கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த புதிய நாளிலே நம்மை நாமே தேவ சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்போ எழுந்த நீங்கள் காலையில் கண் விழித்து எழுந்த உடனே நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு பழக்கம் இருக்கணும். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் காத்து, இரவெல்லாம் கர்த்தர் காத்து, இந்த காலையில் ஜீவனோடு கூட எழுந்திருக்க கர்த்தர் கிருபை தந்தபடியால் நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாளை ஆரம்பிங்க. இந்த நாளை ஆரம்பிப்பதுக்கு முன்னே இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள், உங்கள் எல்லைக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களோடு கூட வேலை பார்க்குறவர்கள், ஸ்கூலுக்கு வரக்கூடியவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லை உங்கள் சபைக்கு வரக்கூடியவர்கள், உங்களால் ஜெபிக்க முடியுமானால் அவைகளெல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் வார்த்தையில் உச்சரிக்கிறீங்களோ, பரலோகம் அதை கவனித்து அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இன்னொரு நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்த்து நான் ஜெபிக்க போகிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? துன்மார்க்கர் கழுக்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். துன்மார்க்கர்கள் கழுக்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். துன்மார்க்கர்கள் அழிந்து போவாங்க, நீதிமான்கள் நிலைச்சு நிற்பாங்க. அவ்வளோதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். துன்மார்க்கமாக வாழ்ந்தினா அழிவ, நீதியாக வாழ்ந்தினா நிலைச்சு நிற்ப. அப்போ இந்த நாள் முழுவதும் துன்மார்க்கம் செய்ய போறியா, நீதியாக வாழ போறியான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. 2 வழியும் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஆதாம் ஏவாளுக்கும் 2 காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வச்சுருந்தார், ஜீவ விருட்சத்தின் கனியும் வச்சுருந்தார். அப்போ இவங்களுக்கு ஒரு செலெக்ஷன் இருந்தது. அதை சர்வமானது வஞ்சித்ததுனால அதை போய் செலக்ட் பண்ணி உலகத்தையே பாவத்துக்குள் நடத்தி விட்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். எனவே இன்றைக்கு உங்களுக்கும் 2 வாய்ப்பு. நீதியாக வாழ போகிறீங்களா, இல்லை துன்மார்க்கமாக வாழ போகிறீங்களா? துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி செய்கிற எல்லா காரியமும் அழியும், எதுவுமே நிற்காது. நீதியாய் வாழ விரும்பினால் எல்லாமே நிலை நிற்கும். அப்போ நீதியாய் மாறுவது எப்படி? பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் முகம் கழுவுறோம்ல, ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நொடியும் கழுவுகிறேன். எங்கே வெளியே போனாலும் தேவனை பாடி துதிப்பதுக்கும், என் கண் கரைப்பட்டாலும் உடனே அவர் ரத்தத்தினால் கழுவுவதுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என் சிந்த கரைப்பட்டாலும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் கழுவிடுங்கப்பான்னு கேட்குறேன். என் இருதயம் கரைப்பட்டாலும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் கழுவிடுங்கப்பான்னு கேட்குறேன். அதை நான் விடுறதே இல்லை. ஏன்னா வெளியே நான் எல்லாவற்றையும் சுத்தமாக பார்த்துக்கிற சுவாபம் எனக்கு இருக்குது. அதே போல் என் உள்ளான மனுஷனும் நான் சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சுத்தத்தை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் எப்போதும் தேவனோட தொடர்புள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். தேவனோட எப்போவுமே தொடர்பு நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் நீதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் தான் நாம் நீதிமான்களை மாற்றப்படுகிறோம். அந்த நீதி உள்ளவர்களுடைய வீடு நிலை நிற்கும் என்பதாக வேதத்தில் நமக்கு இந்த பகுதியில் நீதிமொழிகளில் ஞானி தெரியப்படுத்துகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உலகம் அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறது.
அவர்கள் செய்கிற அந்த அக்கிரமத்தினாலே நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளாமல் தவறான காரியங்களெல்லாம் விட்டு விலகுங்க. நண்பர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காராக இருக்கட்டும், தவறான விஷயத்தை செய்ய போவாதீங்க. தவறை செய்ய சொல்லக்கூடியவங்களோடு சம்பந்தம் வைக்காமல் விலகிடுங்க. தேவனோடு நடக்க ஆரம்பிங்க. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி கொண்டு போவதுக்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் தோல்வி இல்லாமல் எல்லாவற்றிலையும் ஜெயத்தோடு நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற கூடவங்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், எல்லாத்திலும் நீதி, எல்லாவற்றிலும் நேர்மை, எல்லாவற்றிலும் உண்மை, அப்படி நாம் நடக்கும்போது தான் அவர் நம்மோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் செயல்பட முடியும். ஏன்னா அசுத்தமான ஒருவனை பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தன் கரங்களில் எடுத்து பயன்படுத்த முடியாது. அவனை மன்னிக்க முடியும். அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் எப்படிப்பட்டவன் வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிட முடியும். ஆனால் ஒரு பாவி ஆசீர்வாதத்துக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணால் பரலோகத்திலேருந்து அவனுக்கு அருளப்படாது, சாத்தான் கொடுப்பான். ஏன்னா சாத்தானுக்கு வந்து உலகத்தில் நிறைய அதிகாரங்களை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். தேவன் கொடுத்த அதிகாரத்தை, ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்த அதிகாரத்தை அவன் பறித்து வச்சுன்னு இருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் பிடுங்கின்னு அவனை துரத்துற நாள் ரொம்ப நெருங்கிருச்சு. அதனால தான் அவன் தீவிரமாக பலவிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எவனை கரைப்படுத்தலாம், எவனை விழுங்கலாம், எவனை தேவனுக்கு விரோதமாக மாற்றலான்னு தவறான விஷயங்களை மனுஷர்களுக்குள்ளே கொண்டு வந்து நீ இப்படி நடு அப்படி போன உலகத்தின் சிற்றின்பங்களை காண்பித்து உலகத்தில் இருக்கிற மோகங்களுக்கு பின்பதாக ஓடுவதற்கு பல வழிகளை திறந்து விடுகிறான். ஆனால் நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் இந்த நாளில் அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமாக இந்த நாள் முழுவதும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் குடும்ப எல்லை முழுவதும் அவருடைய பிரசனம் மூடப்பட்டிருக்கும். அவர் இரத்தத்தின் பாதுகாப்பு உங்கள் மீது இருக்கும். சத்துரு எந்த விதத்திலும் உங்களை மேற்கொள்ளாமல் இந்த நாள் முழுவதும் நீங்கள் பிரியாணப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். போஷிப்பார், உடுத்துவார், பாதுகாப்பார், ஆரோக்கியத்தையும் தருவார். பலவீனத்தோடு கூட இருப்பீர்களானால் உங்களை பலப்படுத்த அவரால் முடியும். எந்த வியாதியும் அவரால் குணப்படுத்த முடியும். எனவே இந்த வசனம் சொல்லுகிறது, இன்னொரு முறை வாசிப்போம். 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடு நிலை நிற்கும். இன்னைக்கு நிலை நிறுத்தப்படுவதற்கு அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் நம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. இன்றைக்கி அவங்க ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்து நேர்த்தியான பாதையில் தெளிவான காரியத்தில் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிபூரணமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்கள் கிருபையும் தயவும் இரக்கம் இவர்களை தாங்கட்டும். சாத்தானின் சகல சதி திட்டங்களுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. எல்லா தீமைக்கும் விலகி காத்து கொள்ளுங்க. நன்மை இவர்களை பின்தொடரட்டும். உங்கள் திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. உங்கள் நாமமே உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஊழியர்கள் வந்து உங்கள் மத்தியில் வசனங்களை விதைக்கிறாங்க. இது வாக்குத்தத்தம்லாம் இல்லை, ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவர் தேவன்தான். வசனத்தை விதைக்கிறோம். அந்த வசனம் கேட்கப்பட்டு 100, 60, 30 பலன் தருமானால் அதுக்கு ஏற்ற கிருபைகளை தேவன் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மாலையில் போடப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்கள். அவைகளெல்லாம் உங்கள் ஆத்துமாக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற வரை நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.